நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸும் பிரிமியம் போனிஸ்க்கான ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் ஜிஎல் எஸ்எல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 100 மன் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 28 மேட்ச் நடக்க போகுது. ஸோ மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா எட்ஜ்பாஸ்டன் பிரிமியமில் தான் மேட்ச் நடக்குது. மேட்ச் டைமிங் பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி 11 PM தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கிரவுண்டில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 27 மேட்சஸ் கிட்ட நடந்துக்குது. இதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 18 டைமும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா 9 டைமும் வின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 144 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 125 இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட்டில் 2 மேட்சஸ் கிட்ட நடந்திருக்குது. இந்த 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி தான் மேட்சஸ் முடிவு நடந்திருக்குது. ஸோ 7 PM நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்ட டெத் ஓவர் பவுலர்ஸ் தான் கொஞ்சம் விக்கெட் விழுது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாகவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லா பேட்ஸ்மேனும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடுற பிளேயரை மட்டும் நீங்கள் பிக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படியே நீங்கள் 11 PM மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அப்படி வித்தியாசமாக நடந்திருக்குது. 11 PM மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்விங் கிடைக்குது பவுலர்ஸுக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட்டை எடுக்கிறாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் காலி ஆகிறாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே மேட்சஸ் முடிக்கிற மாதிரி தான் நடந்திருக்குது. ஸோ நீங்கள் அதற்கு தகுந்தபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிச்சு பிஹேவ் பண்ணுறதுனால 2 விதமாக நீங்கள் டீம் போட்டு நீங்கள் ட்ரீம் லோன் ஃபேண்டஸியில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரெண்ட் ராக்கெட்ஸில் பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ பிளேயிங் 11 யாராவது பார்த்தீங்கன்னா ஆடம் லைத்து, டாம் பேட்டன், அலெக்ஸ் கேல்ஸ், ஜோ ரூட், ரோமன் பவல், ரஷீத் கான், லூயிஸ் கிரிகோரி, இமாட் வசீம், ஜான் டர்னர், லூக் வுட், சாம் குக் இருக்கிறாங்க. ஸோ பிரிமியம் போனிக்ஸில் பார்த்தீங்கன்னா பென் டக்கட், மொயின் அலி, ஜாமி ஸ்மித், லயம் லிவிங்ஸ்டோன், டான் மவுஸ்லி, ஜேக்கப் பெத்தல், பென்னி ஹவல், சீன் அபோட், ஆடம் மில்னே, டிம் சவுத்தி, கிறிஸ் வுட் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்ம மேட்சஸில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் ஆப்ஷன் பிளேயர் யாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். டபுள் ஆப்ஷன் பிளேயரில் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், லூயிஸ் கிரிகோரி, இமாட் வசீம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாம் பேட்டன். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களால் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி ஃபேன்ஸ் கிட்டத்தட்ட பேட்டிங்லையும் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கு நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறதா வச்சுட்டிங்களா. அதாவது இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆடம் லைத் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்காரு. ஸோ நீங்கள் ஆடம் லைத்தை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்து போகிறது பெட்ரு. டாம் பேட்டன் எல்லாரையும் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருந்தாலும் செகண்ட் இருந்தாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஹிட் பண்ணி விளாட்றாரு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து இறங்கி கிட்டத்தட்ட 30 ரன் அடித்தாலும் ஸ்டெம்பீட் கேச்சஸ்லேயே பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துடுவார். ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. அலெக்ஸ் கேல்ஸ் பற்றி எப்படி பிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கிட்டத்தட்ட 50 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. இவரை நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இன்ஷியலாக கொஞ்சம் விக்கெட் விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 11 PM மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் இன்ஷியலாக விக்கெட் விடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ விக்கெட் விட கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டும் அதே மாதிரி தான். ஜோ ரூட் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மஸ்ட்டாக கூட பிக் பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவர் வந்து அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டுக்கு பவுலிங் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட 5 பால் 10 பால் கிட்ட பவுலிங் போடுறாரு. ஸோ நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ரோமன் பவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸிலும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இவரோட டவுன் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் தான் வராரு. ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவர் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஏன்னா இவருக்கு வந்து பவுலிங்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல் ஓவர் 20 பால்ஸும் போட்டுறதுனால எக்ஸ்பெக்ட்லி பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் கூட விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டிங்கில் வந்தாலும் 10-20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. லூயிஸ் கிரிகோரி பார்த்தீங்கன்னா பிரிமியம் போனிக்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டால் மேக்ஸிமம் ஒரு 5 பால் 10 கிட்ட பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்தாலும் இப்போ பவுலிங் போட்டாலும் விக்கெட் டேக்கிங் இருக்கிறதுனால இவர் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமாட்
இமாடு வசீம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர்னால அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்குது. ஸோ நீங்கள் 2 பிச்சை ஃபஸ்ட் இன்னிங்ஸாக செகண்ட் இன்னிங்ஸ்லாம் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஜான் டர்னர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுற மாதிரி இருந்தால் பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா விக்கெட் எடுத்தார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. லீவ் கூட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் தான் நீங்கள் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. சாம் புக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது பெட்ரு தான். ஸோ இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யாரை ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், இமாட் வசீம், டாம் பேட்டன். ஸோ இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிமிங்ஹம் ஃபோனிக்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்னி ஹோவல், சீன் அபோட், டான் மவுஸ்லி, லைம் லிவிங்ஸ்டோன், மொயின் அலி, ஜாமி ஸ்மித், ஜேக்கப் பெத்தல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய டபுள் ஆப்ஷன் பிளேயர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆல்ரவுண்டர்ஸ். பட் எல்லாருக்கும் பவுலிங் வாய்ப்பு கிடைக்குன்னா ஸ்லைட்லி டவுட்டு தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பவுலிங் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சீன் அபோட், ஆடம் மில்லே, டிம் சவுதி, கிறிஸ் வுட், பென்னி ஹோவல். ஸோ இந்த 5 பேரே மோஸ்ட்லி இப்போ பவுலிங் ஆப்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ பென்னி ஹோவல் பாலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது ஒரு 10 போட வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டான் மோஸ்ட்லி, லிவிங்ஸ்டோன், மொயின் அலி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்ஸை ஷேர் பண்ணி போட வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பால் 10 பால் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுறதா இருந்தால் பென் டக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் சரி செகண்ட் இன்னிங்ஸாக இருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் கிட்ட குயிக்காக வந்து ஆட வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ரன் 50+ கிட்ட அடிக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. மொயின் அலி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மொயின் அலி வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் பவுலிங் ஆப்ஷன் கூட சப்போஸ் திடீர்னு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 5 பவுலிங் போட்டு அதில் ஒரு விக்கெட் விழுந்தால் கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 30 ரன் கிட்ட ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அதே மாதிரி தான் 30 ரன்ஸ் கிட்ட ஆவரேஜ் வச்சுருக்கிறார். ஸோ மஸ்ட்டாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாமி ஸ்மித் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவரை நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு. ஏன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறதுனால எல்லோரும் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா டாம் பேட்டன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. டாம் பேட்டன் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் அவரை ட்ராப் பண்ணிட்டு ஜாமி ஸ்மித்தை பிக் பண்ணிக்கோங்க செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால். சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ இவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. லயம் லிவிங்ஸ்டோன் எப்படி ட்ரை பண்ணோம்னா இனிஷியலாக 3 விக்கெட் இருந்தால் மட்டும் இவரை ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் கிட்ட தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டாக பவுலிங் போட்டாங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. டான் மோஸ்ட்லி அதே மாதிரி தான். லிவிங்ஸ்டோனுக்கு என்ன ஆப்ஷனோ அதே ஆப்ஷன் தான் டான் மோஸ்ட்லியும். இவரும் பேட்டிங்கில் வந்தாலும் வச்சிட்டிங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் விட்டாங்கன்னா இவர் வந்து குறிப்பிட்ட ஒரு 20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பால் பவுலிங் விட்டாங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஜாக் பெத்தலும் பார்த்தீங்கன்னா லயன் லிவிங்ஸ்டோன், டான் மோஸ்ட்லி இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆப்ஷன் தான். இவங்களுக்கு பவுலிங் வாய்ப்பு சப்போஸ் கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காம கூட போகலாம். அதுமாதிரி பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 10 ரன் 20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பென்னி ஹோவல் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நீங்கள் இவர் ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. சீனா போட்டு அதே மாதிரி தான் டெத் ஓவர் நல்லா விக்கெட் எடுப்பார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் ட்ரை பண்ணிங்க. செகண்ட் இன்னிங்ஸ் தான் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது பெட்ரு தான். ஆடம் மில்னே, டிம் சவுதி, கிறிஸ் வுட். ஸோ இவங்க 3 பேரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் ஆடம் மில்னே, டிம் சவுதியை பிக் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட் டேக்கர் பவுலர் தான். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி 2 பேருமே நல்லா விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கிறிஸ் வுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் மோஸ்ட்லி ட்ராப் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. ஸோ இதில் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் டிம் சவுத்தி, ஆடம் மில்னே, பென்னி ஹவல், மொயின் அலி. ஸோ இவங்க 4 பேரில் யாராவது நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க்காக ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் சீன் அபோட், லிவிங்ஸ்டோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமி ஸ்மித், இவங்களாம் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் பார்க்கலாம். டீமில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா லீக் ஏற்ற மாதிரி என் டீம் போட்டிருக்கேன். ஜாமி ஸ்மித், டாம் பேட்டன், இவங்க 2 பேருமே டாப் ஆர்டரில் வர்றதுனால இவங்க மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் டக்கட், அலெக்ஸ் கேல்ஸ், ஜோ ரூட். ஸோ இவங்க 3 பேர் பிக் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா லிவிஸ் கிரிகோரி, இமாட் வாசிம், மொயின் அலி பிக் பண்ணியிருக்கேன். பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், ஆடம் மில்னே, டிம் சவுத்தி. ஸோ இவங்க எல்லாத்தையும் பிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ரஷீத் கான், மொயின் அலி கிட்டே போயிருப்பாங்க. இல்லைன்னா ரஷீத் கான், இமாட் வாசிம், டிம் சவுத்தி, ஆடம் மில்னே. ஸோ இவங்க இதில் யாராக்கிட்ட போவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு பவுலருக்கு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாராவது கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.